தமிழ் சினிமாவில் வசூல் சக்கரவர்த்தியாக வலம் வரும் நடிகர் விஜய் அவர்கள் தற்போது அவருடைய ஜனநாயகன் திரைப்படத்தை நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த படம் தான் விஜய் அவர்களுக்கு கடைசி படமாகவுமே இருக்கும். வினோத் சார் இயக்கத்துல விஜய் சார் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் ரீதியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துல விஜய் சாருக்கு ஜோடியாக பூஜா ஆக்டே நடிச்சிருக்காங்க. கடைசி படம் அப்படின்றதுனால அரசியல் ரீதியாக பல வசனங்கள் இந்த படத்துல இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சும்மாவே போகும் கூட்டத்துல எல்லாம் சராமாரியாக ஆளும் கட்சியையும் எதிர்கட்சியுமே மத்தியில் ஆளும் கட்சியையும் விமர்சிக்கும் விஜய் சார் அவர்களுடைய படத்துல பேசாமல் இருந்திருப்பாரா அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. சமீபத்துல கரூர்ல ஏற்பட்ட அந்த விபத்து விஜய் சாருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கா. கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதற்கு விஜய் சார் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்னு ஆளும் கட்சியான திமுக தரப்பு அவரை தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டுமே இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அவரால் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்தது அப்படின்றத சித்தரிக்கும் வகையில் பல விஷயங்களுமே மேற்கொள்ளப்பட்டுமே வருது. ஆனால் தாவேகா தரப்புல இருந்து தாவேகா தொண்டர்களும் கரூர் மக்களுமே தளபதி விஜய் அவர்களுக்காக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. போதிய பாதுகாப்பு கொடுக்காததால தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு தொடர்ந்து திமுகவை எதிர்த்துமே குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க. இந்த பிரச்சனையை தற்போது பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு சில நாட்கள் கழித்து தளபதி விஜய் அவர்கள் வீடியோ ஒன்றையுமே வெளியிட்டிருந்தார். அதுல கரூர் மக்களுக்காக உருக்கமாகவுமே பேசியிருந்தார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இன்னும் சில நாட்கள்ல கரூர் மக்களை நேர்ல சந்திக்க இருக்காரா. அதற்குள்ளாரையே தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் கரூர் மக்களை சந்திக்க உள்ளதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.